அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது ஆர்டிகிள்ஸ். மொத்தம் 3 ஆர்டிகிள்ஸ் உண்டு. அவைகள் ஏ, ஆன் மற்றும் த. இவை இரு பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. ஏ மற்றும் ஆன் இரண்டும் இன்டெஃபினைட் ஆர்டிகிள் என்றும் த என்பது டெஃபினைட் ஆர்டிகிள் என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது ஏ மற்றும் ஆன் என்பவை ஒரு என்று பொருள்படும்படியாகவும் த என்பது அந்த என்று பொருள்படும்படியாகவும் இடம்பெறுகிறது. இவற்றில் த என்பது குறிப்பிட்ட பொருளை பர்டிகுலராக குறிப்பதால் இதனை டெஃபினைட் ஆர்டிகிள் என்றும் மற்றவற்றை இன்டெஃபினைட் ஆர்டிகிள் என்றும் அழைக்கிறோம். சம் என்பது கொஞ்சம் என்ற பொருள்படும்படியாக வரும் ஆர்டிகிள் ஆகும். ஆர்டிகிள்கான பொது விதி: பொதுவாக பெயர் சொற்களுக்கும் பெயரெச்சங்களுக்கும் முன்னால் மட்டுமே ஆர்டிகிள்ஸ் போட வேண்டும். எக்காரணம் கொண்டும் வினை சொற்களுக்கு அதாவது வெர்புகளுக்கு முன்னதாகவோ பர்சனல் ப்ரோனவுன் அதாவது ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே இவற்றிற்கு முன்னதாகவோ ஆர்டிகிள்ஸ் போடக்கூடாது. விதிகள்: ஆங்கிலத்தில் ஏ, இ, ஐ, ஓ, யு ஆகிய 5 எழுத்துக்களையும் வவ்வல்ஸ் என்கிறோம். அதாவது இவைகள் உயிரெழுத்துக்களாகும். இந்த 5 எழுத்துக்களில் எந்த ஒரு எழுத்தையும் முதல் எழுத்தாக கொண்ட பெயர் சொல்லோ பெயரெச்சமோ ஒருமையாக இருந்தால் அவற்றிற்கு முன் ஆன் போட வேண்டும். எடுத்துக்காட்டுகள்: We saw an accident. They went on an excursion. He stayed in an inn. I have an umbrella. She met an old man. They conducted an experiment. மேற்கூறியபடி வவ்வல்ஸ் எழுத்துக்களில் ஆரம்பிக்காவிட்டாலும் கீழ்கண்ட சொற்களுக்கு முன்னால் ஆன் போட வேண்டும். ஏனெனில் இவற்றில் உயிரெழுத்து ஓசை இருப்பதால். அன் எம்பி, அன் எம்எல்ஏ, அன் எஃப்ஆர்சிஎஸ், அன் என்சிசி. எடுத்துக்காட்டுகள்: He came an hour late. I read an historical novel. Harichandra was an honest man. We stayed in an hotel. Our historical honest hotel இவற்றிலெல்லாம் உயிரெழுத்துக்கள் இல்லையெனிலும் அதாவது வவ்வல்ஸ் இல்லையெனிலும் வவ்வலுக்கான உச்சரிப்பு இருப்பதால் இவற்றிற்கு முன்னால் ஆன் போடுகிறோம். வவ்வல்ஸ் எழுத்துக்களில் ஆரம்பித்திருந்த போதிலும் கீழ்கண்ட சொற்களுக்கு முன்னால் ஆன் சேர்க்காமல் ஏதான் சேர்க்க வேண்டும். ஏனெனில் இவை உயிரெழுத்துக்களாக இருந்த போதிலும் உயிரெழுத்துக்குரிய உச்சரிப்பு இல்லையாதலால் இவற்றில் ஆன் சேர்க்காமல் ஏ சேர்க்கிறோம். எ யூனிவர்சிட்டி, எ யூனியன், எ யூரோப்பியன், எ யூஸ்ஃபுல், எ ஒன் டு பி, எ ஈவ், எ யூனிட். முக்கியமான கடல், நதி, மலை, கட்டிடம், புத்தகம், சம்பவம் இவைகளுக்கு முன்னால் த சேர்க்க வேண்டும். ஏனெனில் இவை ஒரே ஒரு நிகழ்வு மட்டுமே இருக்கும். எடுத்துக்காட்டாக த பசிபிக் ஓஷியன், த ஹிமாலயாஸ், த கேஞ்சஸ், த தாஜ்மஹால், த பைபிள், த செகண்ட் வேர்ல்டு வார், த இந்தியன் எக்ஸ்பிரஸ் இவை எல்லாமே மாறக்கூடியவை அல்ல. பசிபிக் ஓஷியன் ஒரே ஒரு பசிபிக் ஓஷியனை மட்டுமே குறிக்க முடியும். எனவே இவை பர்டிகுலராக இந்தந்த பொருட்களை குறிப்பதால் இவற்றிற்கு டெஃபினைட் ஆர்டிகிளான த சேர்க்கிறோம். ஒரு பெயர் சொல் உலகில் காணப்படும் ஒரே பொருளாக இருக்குமானால் அதற்கு முன்னால் த சேர்க்க வேண்டும். த சன், த ஸ்கை, த மூன், த எர்த், த வெதர், த வேர்ல்ட்
இவை எல்லாமே உலகத்தில் ஒரே ஒரு பொருள் மட்டுமே உண்டு. சன், ஒரே ஒரு சன். த ஸ்கை, ஒரே ஒரு ஸ்கை. மூன், ஒரே ஒரு மூன். எர்த், ஒரே ஒரு எர்த். இந்த மாதிரி உலகத்தில் அந்த ஒரு பொருள் மட்டுமே இருந்தால் அப்பொருள்களுக்கு முன்னால் டெஃபினிட் ஆர்டிக்கிளான த சேர்க்க வேண்டும். ஒரு ஆளையோ ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ குறிப்பிட்டு சொல்லும்போது அவற்றிற்கு முன்னால் டெஃபினிட் ஆர்டிக்கிளான த சேர்க்க வேண்டும். ஏனெனில் இங்கு குறிப்பிட்ட பொருட்களை குறிப்பிட்டு சொல்வதால் இவ்வாறு டெஃபினிட் ஆர்டிக்கிள் சேர்க்கிறோம். This is the man whom I met yesterday. இங்கு man என்பது நேற்று சந்தித்த அதே நபரை குறிப்பதால் த சேர்க்கிறோம். This is the pen which I lost in the ground. இங்கு பென் என்பது நான் தவறவிட்ட பேனாவை குறிப்பதால் இங்கு டெஃபினிட் ஆர்டிக்கிள் த சேர்க்கிறோம். This is the place where the murder happened. இங்கு place என்பது அந்த murder அதாவது கொலை நடந்த இடத்தை பர்டிகுலராக குறிப்பதால் இங்கு பர்டிகுலராக குறிக்கக்கூடிய டெஃபினிட் ஆர்டிக்கிளான த சேர்க்கிறோம். ஒரு பெயர் சொல் அந்த இனத்தை முழுவதையும் குறிப்பதாக இருந்தால் அப்பெயர் சொல்லுக்கு முன்னால் த சேர்க்க வேண்டும். எடுத்துக்காட்டாக the cow is a domestic animal. இங்கு கவ் அதாவது பசு என்பது அந்த இனமான பசு இனத்தையே குறிப்பதால் டெஃபினிட் ஆர்டிக்கிளான த சேர்க்கிறோம். The elephant is a noble animal. இங்கு elephant என்பது யானை இனத்தை முழுவதுமாக குறிப்பதால் டெஃபினிட் ஆர்டிக்கிள் த சேர்க்கிறோம். சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னால் த சேர்க்க வேண்டும். The Nile is the longest river in the world. இங்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரி என்பதால் அந்த ஒரு பொருள் மட்டுமே உயர்ந்ததாக இருக்க முடியும். எனவே டெஃபினிட் ஆர்டிக்கிள் த சேர்க்கிறோம். பாலு இஸ் ஒன் ஆஃப் தி கிளவரஸ்ட் பாய்ஸ் in the class. இங்கு cleverest என்பது superlative டிகிரி. எனவே த சேர்க்கிறோம். Solomon was one of the wisest kings in the world. இங்கு wisest என்பது superlative டிகிரியாக இருப்பதால் த என்பதை சேர்க்கிறோம். அதாவது superlative டிகிரி என்பது உலகத்தில் சிறந்த ஒன்றை குறிப்பதாக இருப்பதால் அதற்கு நாம் ஒன்று மட்டுமே உண்டு என்று பொருள்படும்படியாக டெஃபினிட் ஆர்டிக்கிளான த சேர்க்கிறோம். நாட்டின் பெயர், நகரத்தின் பெயர், ஒரு ஆளின் பெயர் இவற்றிற்கு முன்னால் ஆர்டிக்கிள் போடக்கூடாது. உலோகங்களின் பெயர்களுக்கு முன்னால் ஆர்டிக்கிள் போடக்கூடாது. பண்பு பெயர்ச்சொற்களுக்கு முன்னால் ஆர்டிக்கிள் போடக்கூடாது. பண்பு பெயர்ச்சொற்களுக்கு எடுத்துக்காட்டுகள் நாலேஜ், லவ், ஹானஸ்டி, பாவர்ட்டி, விஸ்டம் இவையெல்லாம் பண்பு பெயர்ச்சொற்கள். எனவே இவற்றிற்கு முன்னால் ஆர்டிக்கிள் போடக்கூடாது. ஒரு பகுதியில் ஒரு ஆளையோ ஒரு பொருளையோ பற்றி முதல் முறையாக சொல்லும்போது அப்பெயர் சொல்லுக்கு முன்னால் ஏ போட வேண்டும். அதே ஆளையோ பொருளையோ பற்றி அப்பகுதியில் மறுபடியும் சொல்லும்போது அப்பெயர் சொல்லுக்கு முன்னால் த போட வேண்டும். ஏனெனில் இரண்டாவது முறையாக சொல்லப்படும் போது முதல் முறை கூறப்பட்ட அதே பொருள் அல்லது அதே ஆள் என்று பொருள்படும்படியாக டெஃபினிட் ஆர்டிக்கிள் போடுகிறோம். எடுத்துக்காட்டாக once there lived a king. The king had 3 daughters. இங்கு முதல் முறையாக கிங் எனும் பொழுது ஒரு அரசன் என்று பொருள்படும்படியாக ஏ என்று ஆர்டிக்கிள் போடுகிறோம். இதே கிங்கை இரண்டாவது முறையாக பயன்படுத்தும் பொழுது அந்த அரசன் என்று பொருள்படும்படியாக இருப்பதால் த கிங் என்று பயன்படுத்துகிறோம். There is a garden in front of my house. Yesterday we were talking in the garden. இங்கு இரண்டாவது முறையாக பயன்படுத்தப்படக்கூடிய கார்டன் என்பது முதல் முறை பயன்படுத்தப்பட்ட அதே கார்டனை குறிப்பதால் இங்கு த பயன்படுத்துகிறோம். பெயர் சொல்லும் பெயரெச்சமும் சேர்ந்திருந்தால் பெயர் சொல்லுக்கு முன்னால் ஆர்டிக்கிள் போடாமல் பெயரெச்சத்திற்கு முன்னால் தான்
போட வேண்டும். There was an old man. இங்கு old man என்று பெயர் சொல்லும் பெயரெச்சமும் இருந்தபோதிலும் old என்ற பெயரெச்சத்திற்கு முன்னால் மட்டுமே an என்ற ஆர்டிகிள் போடுகிறோம். இதேபோல the Ganges is a holy river. Rip was the laziest man. இங்கு எல்லாமே நாம் பெயர் சொல்லுக்கு முன்னாடி ஆர்டிகிள் போடாமல் பெயரெச்சத்திற்கு முன்னால் மட்டுமே சேர்க்கிறோம். மொழியின் பெயர்களுக்கு முன்னால் ஆர்டிகிள் போடக்கூடாது. ஹிந்தி இஸ் எ டிஃபிகல்ட் லாங்குவேஜ். இங்கு ஹிந்தி என்பதற்கு முன்னால் ஆர்டிகிள் போடக்கூடாது. சில சொற்றொடர்களில் ஆர்டிகிள் போடப்பட்டிருக்கும் இடங்களை கவனிக்கவும். அதாவது ஃப்ரேசஸில் ஆர்டிகிள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை கவனிக்கவும். இவை மாற்றப்படுவதில்லை. A lot of, at the end of, with the help of, by the side of, for the sake of, at the top of, in the event of. இந்த சொற்றொடர்களில் அதாவது இந்த ஃப்ரேசஸில் வரக்கூடிய ஆர்டிகிள் மாற்றப்படுவதில்லை. ஏனெனில் இந்த ஃப்ரேசஸில் அந்த ஆர்டிகிளும் உள்ளடங்கியவையே. சம் இது அரிதாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆர்டிகிளாக காணப்பட்டாலும் இவை ஆர்டிகிள் என்று நாம் எடுத்துக்கொள்வதில்லை. சில அல்லது கொஞ்சம் என்று பொருள் கொடுக்கும் இச்சொல் கீழ்க்கண்ட இடங்களில் பயன்படுத்தலாம். My father bought some fruits yesterday. We saw some boys playing in the ground. The officer asked the man to wait for some time. Some of the passengers were standing in the bus. The baker requested the woman for some food. மொழிகள் பேசும் மக்களை மொழிகளால் குறிக்கப்படும் பொழுது த சேர்க்க வேண்டும். த இங்கிலீஷ், த பிரெஞ்சு. இங்கிலீஷ் என்பது மொழியாக குறிக்கப்படும் பொழுது ஆர்டிகிள் சேர்க்கப்படக்கூடாது என்று ஏற்கனவே பார்த்த போதிலும் இங்கு இங்கிலீஷ் என்பது மொழியை குறிப்பிடாமல் அந்த மொழி பேசக்கூடிய மக்களை குறிப்பதால் த இங்கிலீஷ் என்று குறிப்பிடுகிறோம். இதே போலவே பிரெஞ்சு என்பது மொழியை குறிப்பிடும் பொழுது ஆர்டிகிள் சேர்க்கப்படுவதில்லை. அதே நேரத்தில் பிரெஞ்சு என்பது பிரெஞ்சு மொழி பேசக்கூடிய மக்களை குறித்தால் த பிரெஞ்சு என்று குறிக்கிறோம். ஆகவே மொழிகளை குறிப்பிடும் பொழுது இங்கிலீஷ், பிரெஞ்சு என்று குறிப்பிட்ட போதிலும் அம்மொழி பேசக்கூடிய மக்களை குறிப்பிடும் பொழுது த இங்கிலீஷ், த பிரெஞ்சு என்று மட்டுமே குறிப்பிட வேண்டும். அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய பதிவில் ஆர்டிகிள்ஸ் பற்றி நன்கு அறிந்திருப்போம் என்று அறிகிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.